முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாம்மா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன? சுனீதிக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். இந்த அபசகுணத்தை போக்குறதுக்காக போயிட்டு வரேன். டீனா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வா போலாம். பவன், சொல்லு சுனிதி. உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். வாட்டினா சுனிதி, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ. என்ன? ஹலோ 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 டீனா, டீனா, அவங்க இங்கே வந்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே? இப்ப வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஒருவேளை நீ போலீஸ் ஸ்டேஷன் போன இவ உசுரோட இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யார் பேசுறத? இங்க பாரு, சுனிதி எதுவும் பண்ணிடாத. என்னாச்சு டீனா? சுனிதிய கத்தியால குத்துன அந்த 2 பசங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாம இப்ப போலீஸ் கிட்ட போனோம்னா அவங்க சுனிதிய கொன்னுடுவாங்களாம். சரி, அப்ப திரும்பி போயிடலாம். சரியா? சீக்கிரம் போ. டீனா, அவங்க என்ன கொன்னுடுவாங்க. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் காப்பாத்து டீனா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டீனா, காப்பாத்து. சரி சரி விடு, முதல்ல உட்காரு. உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. சரியா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாங்க வந்துட்டோம் பாத்தியா? அழாத அழாத அழாத. இவளை கத்தியால குத்துனது ரைட் சைடுல தானே? இவ லெஃப்ட் சைடு பிடிச்சு எழுதுறா. சுனிதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். இனிமே இங்க யாரும் வரமாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அழாத அழாத. படு. நீ எங்க இருக்க? ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்ட? சரி சரி, டோர் பெல் அடிக்காத. நான் கதவு கிட்ட தான் இருக்கேன். சீக்கிரம் வா.
சாரி சார். எதுவும் பேசாத. உள்ள போலாம். போ. டேய், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ அது வந்து நான் உள்ளே எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் நெல்லு. ம் இந்தாங்க. ம் நில்லு. பார்த்து மெதுவா. ஏன் சொல்றேன்னா என் அத்தை பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மெதுவா. என் பங்கு கொடுங்க. இது ரொம்ப நல்ல காரியம்ப்பா. இத முன்னாடியே நம்ம செஞ்சிருக்கலாம். இது பார் ரோஹித், ஒரு மரம் சமயம் வரும்போது தான் பழம் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். இது பார், நம்ம வேலையும் முடிஞ்சுது. சுனித்தியும் நாம் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆ சரியா சொன்னீங்கப்பா. அவ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். ஆகாதா பின்ன? அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இறந்து போன என் தங்கச்சியோட இந்த வீடு, பணம், சொத்து எல்லாம் நமக்கு தானே வந்து சேரும். அப்புறம் சுனித்தியும் நேரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். சுனிதிங்க பாரு, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நடந்துக்கிட்டேன். இல்ல மாமி, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கதாம்மா நான் வந்தேன். இப்ப கூட என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. மாமி, இவ விஷயத்துல எனக்கு எல்லாமே தப்பா படுது. சுனித்தியை கத்தியால குத்துனது ரைட் சைடுல தான். ஆனா இவ என்னன்னா லெஃப்ட் சைடுல வலிக்குதுங்கிறா. நம்ம வேலையும் முடிஞ்சது. சுனித்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் சந்தேகமே வரல. நாம இப்போ உடனே டாக்டர் கிட்ட போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? எதுவும் சரியில்லைங்க. சுனிதியோட ஒரு கிட்னியை காணும். அதுவும் சமீபத்தில் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதோட அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க மூளை பலவீனமாயிட்டு இருக்கு. என்னைக்காவது அவங்க பிஹேவியரில் நீங்கள் அப்நார்மலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது திடீர்னு எமோஷன் ஆகுறது, கத்துறது, கதறது, இல்லைன்னா வித்தியாசமாக கற்பனை பண்ணுறது, எனிதிங் லைக் தட்? ஆமாம் டாக்டர், இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. அப்படின்னா யாரோ அவங்கள வேணும்னே பைத்தியமாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட இதை விட மோசமான விஷயம் இன்னொன்று இருக்கு. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். சுனிதியை யாரோ
பல முறை ரேப் பண்ணியிருக்கேன்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளையா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவங்கள நான் பெத்த பிள்ளைங்களா? கேவலமா இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணோட கிட்னியை வித்து அவ மானத்தை வியாபாரம் பேசி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் சுனிதியை கை விட்டுட்டேன். நான் அதை பண்ணாமல் இருந்திருந்தா அவளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்காது. இனிமே அவளுக்கு அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இனிமே நான் சுனிதிக்கு தான் துணையா இருக்க போறேன். அம்மா, இனிமே நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே செய்யணும். மாமி, நான் குணமாயிடுவேன்ல? ஏமா இப்படி பேசுற? நீ கண்டிப்பா குணமாயிடுவ. மாமி, எனக்கு எனக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கு, அதான். உனக்கு வேற எதுவும் இல்ல. நீங்க ப்ளீஸ் எப்பவும் என் கூடயே இருங்க. என் பக்கத்துலயே இருங்க. நீங்க இருக்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீயும் என் பொண்ணுதான். என்ன மன்னிச்சிடுமா. இன்னை வரைக்கும் நான் உன்னை தப்பா திட்டிட்டேன். நான் பண்ண இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. மாமி, எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதை சொல்லணும்னு நினைச்சாலும் எல்லாத்தையுமே சொல்லு. நான் உனக்கு இருக்கேன் மத்தோனையா. மாமி, ரோஹித் என்ன அழாத. நீங்க தான் என் அம்மா. அப்பா ம் புது கஸ்டமர் கிடைச்சாங்களாப்பா? கிடைச்சிட்டான்ப்பா. பெரிய பணக்காரன். எக்ஸ்ட்ரா தரவும் தயாராக இருக்கான். இது பாரு, அந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்க. புரிஞ்சுதா? அவ நம்மளோட ஏடிஎம்ப்பா. கரெக்டு தான்ப்பா. நீங்கள் அம்மாவை நைட்டு எந்திரிச்சிடாம மட்டும் பார்த்துக்குங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ராத்திரி எப்போ வரும்னு இருக்கு. என்ன சார் இது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாங்க அப்பா. எதிரில் இருக்கிற ரூம் தான். எஸ் சார். நீ போ. இரு சார். ம் ஓ, இந்தாங்க. வரேன் சார். ஏய், மலா, என்ன இதெல்லாம்? வீட்டுக்கு போலீஸ் வர வச்சிருக்க? வாய மூடுங்க. போதும் நீங்க பண்ண அக்கிரமம். அம்மா, பவன் உங்ககிட்ட. சீ, எனக்கு நினைச்ச அருவருப்பா இருக்கு. நீங்க புருஷன்னு இவங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு. அட, நீங்கள மிருகத்தை விட ரொம்ப மோசமானவங்க. மனுஷங்கன்னு சொல்ல லாய்க்கு இல்லாதவங்க. யாராவது சொந்த தங்கச்சி பொண்ணையே வியாபாரம் பேசுவாங்களா? நாளைக்கு உன் பொண்ணை வச்சு கூட வியாபாரம் பேசுவ. மாலா, வாய மூடு. நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க? 2 பேரை ரவுடிங் மாதிரி வர வச்சு சுனிதியை தாக்கி அவ கிட்னி எடுத்திருக்கீங்கல்ல? அது யாருக்கும் தெரியாம போயிடுமா என்ன? அம்மா, உன்னோட கேவலமான வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க. இன்னில இருந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், சுனிதி மட்டும்தான்.
நீங்க உருப்படியா ஒரு வேலையை தேடிக்கணும்னு தான் நான் உங்களை திட்டிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக அந்த பொண்ணையே வியாபாரம் பேசுவீங்கன்னு நினைக்கல. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அட அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா, வாயா வாயா மம்மி வாயா மம்மி போ போ. ஏய் நீ மலா. வா வா வா. போங்க போங்க.